அந்தகாரம் 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிய போது மிகவும் அற்புதமாக பூமியின் மீது சூரிய கிரகணம் உண்டாயிற்று. 3 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து பிறந்தபோது பூமியில் வெளிச்சம் உண்டாயிற்று. அவருடைய நட்சத்திரத்தை சாஸ்திரிகள் கண்டார்கள். ஆனால் இப்போதோ இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இயேசு இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறவர். வெளிச்சம் அகன்று போகும்போது அங்கு இருள் வரும். இந்த அந்தகாரம் அங்கு கூடியிருக்கிறவர்களுக்கு மிகுந்த ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை தூஷித்தவர்களும் நிந்தித்தவர்களும் அதிர்ச்சி அடைகிறார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிய போது அவரை பார்த்து தூஷண வார்த்தைகளை பேசியவர்கள் அந்தகாரத்தை கண்டு வாயடைத்து போய் இருக்கிறார்கள். அவர்களுடைய இருதயம் மாற்றமடையவில்லை, ஆயினும் அமைதியாக இருக்கிறார்கள். அந்தகாரத்தின் காரணம் என்ன என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் குழப்பத்தில் இருக்கிறார்கள். இந்த அந்தகாரம் 3 மணி நேரம் நீடிக்கிறது. அதன் பின்பு அந்தகாரம் நீங்கி மறுபடியும் வெளிச்சம் உண்டாயிற்று. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்த இஸ்ரவேலரை விடுவிப்பதற்கு பார்வோன் மனதற்றவனாக இருந்தான். அவனுடைய தேசத்தில் பல வாதைகள் உண்டாயிற்று. அந்த சூழ்நிலைகளிலும் அவன் தன் இருதயத்தை திரும்ப திரும்ப கடினப்படுத்தினான். அதுபோலவே இங்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அங்கு கூடியிருக்கும் ஜனங்களும் தங்கள் இருதயங்களை கடினப்படுத்துகிறார்கள். 3 மணி நேரமாக அந்தகாரம் உண்டான போது பயந்து நடுங்கியவர்கள் மறுபடியும் வெளிச்சம் உண்டானவுடன் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி இயேசு எலியாவை கூப்பிடுகிறார் என்று பரியாசம் பண்ணுகிறார்கள். தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாகவே 3 மணி நேரம் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து அந்தகாரத்தின் வல்லமையோடு போராடி கொண்டிருக்கிறார். அவர்களுடைய சொந்த பூமியில் இயேசு யுத்தம் பண்ணுகிறார். இந்த அந்தகாரத்தில் அவர்கள் தங்களால் முடிந்த வரையிலும் இயேசுவை தூஷிக்கலாம். அந்தகாரத்தின் பிள்ளைகள் தங்கள் இஷ்டம் போல இயேசுவுக்கு விரோதமாக இந்த அந்தகாரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் தேவனுக்கோ சூரியனையும் அந்தகாரப்படுத்தும் வல்லமை உள்ளது. இந்த அந்தகாரம் கரிய மேகத்திற்கு ஒப்புமையாக இருக்கிறது. இந்த கரிய மேகத்தின் அடியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மனுஷ ஆத்துமா ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. இயேசுவுக்கு இப்போது பரலோகத்தின் ஆறுதல் தேவைப்படுகிறது. தேவன் நீதிமான்கள் மீதும் துன்மார்க்கர் மீதும் தம்முடைய சூரியனை உதிக்க பண்ணுகிறார். இந்த சூரியனின் வெளிச்சம் கூட இயேசுவை விட்டு அகன்று போகிறது. இயேசு நமக்காக பாவமானதினால் அவருக்கு வெளிச்சம் மறைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமான போது இந்த பூமி அவருக்கு ஒரு துளி குளிர்ந்த தண்ணீரை கூட தரவில்லை. வானம் அவருக்கு சூரிய வெளிச்சத்தை தரவில்லை. அந்தகார இருளில் இருந்து நம்மை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து தமக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் பாடுகளை அனுபவிக்கிறார். வெளிச்சமே இல்லாத அந்தகார இருளில் நடக்கிறார். 3 மணி நேரமாக பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இந்த 3 மணி நேரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அந்தகாரம் உண்டான சமயத்தில் இயேசு தமது சொந்த ஆத்மாவிற்கு அமைதியாக ஓய்வு கொடுக்கிறார். தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த நாளில் இருந்து இதுபோல 3 மணி நேரமாக பூமியின் மீது ஒருபோதும் அந்தகாரம் உண்டாகவில்லை. மனுக்குலத்தின் மீட்பின் வேளை சமீபமாக வரும்போது தேவன் நியமித்திருக்கும் பெரிய காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடைபெறுகின்றன.